அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான ஃபைனல் ஆன்சருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து மார்க் அந்த ரிசல்ட் கொடுக்கும்போதே வந்து பப்ளிஷ் பண்ணணும் நாமளும் சொல்லியிருப்போம். ஃபைனலுக்கே கொடுக்காமலே ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் கவுன்சிலிங்க்கு முன்னாடியாவது ஃபைனலுக்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கவுன்சிலிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலுக்கே கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணங்கள் என்னன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீதிமன்றம் வந்து சிங்கிள் எக்ஸாம் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்குலாம் வந்து ஃபைனலுக்கு கொடுத்து தான் வந்து ஆன்சர் அதாவது ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க ரிசல்ட்டை கொடுத்துட்டு ஃபைனலுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரெண்டும் ஒரே டைமில் கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல. ஸோ கவுன்சிலிங் முன்னாடியாவது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்கள் இருக்குது. ரைட்டா, உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய கொஸ்டின் அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வந்து 1 or 2 மார்க்கில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா நிறைய தவறுகள் இருக்குது. ரைட்டா, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 100 கொஸ்டினில் எதுவுமே வந்து தப்பு இல்லை. ஆனால் வந்து தமிழில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எனக்கு தெரிஞ்ச 6 கொஸ்டின் வந்து இதில் தப்பாக இருக்குது. ஜிஎஸ்சில் பார்த்திங்க அப்படின்னா 7 கொஸ்டின் இருக்குது. தமிழில் 6, ஜிஎஸ்சில் 7, ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த நடந்து முடிந்த குரூப் 4ல் 13 கொஷினுக்கு வந்து ஆன்சருக்கு மாற்றிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துருப்பாங்க இல்லையா, எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. ஸோ அந்த 1 or 2 மார்க்கில் மிஸ் ஆனது காரணம்னா இதுதான். இப்போ ஆள் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ எல்லாருக்குமே கிடைக்கும். பட் இருந்தாலும் கூட அதில் படித்து அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதில் மிஸ் ஆகும். 1 or 2 மார்க்கில் போயிடும். இப்போ நீங்கள் பாருங்களேன், 6வது கொஷின் மிஸ்டேக்கு தமிழில் 6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 56 கொடுத்துருந்தாங்க. 56 பாருங்கள் ஆள் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 68வது கொஸ்டின் ஏபிசி 3மே சரி போட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 74 ஆள் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 77 எங்கே இருக்குது, 77 ஆள் போட்டாங்களா. அடுத்து 77 வந்து சிடி போட்டிருக்காங்க. 78க்குமே சிடி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 100 கொஸ்டினில் இருக்கக்கூடிய தமிழ். ஸோ தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 கொஸ்டின் மிஸ்டேக். இதே ஜிஎஸ்சில் எடுத்திங்க அப்படின்னா 107வது கொஸ்டினுக்கு ஆள் போட்டாங்க. 112வது கொஸ்டினுக்கும் 112க்கும் ஆள் போட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 122வது கொஸ்டின் பார்த்தேன். இங்கே பாருங்கள், 122க்கு பிசி, 126க்குமே 126க்குமே பிசி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது 138க்கு ஆள் போட்டாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 160 சம்திங் இருந்தது. இங்கே பாருங்கள், 161க்கு ஆள், 162க்குமே ஆள் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ரைட்டா. ஸோ ஜிஎஸ்சில் 7 கொஷின். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த 13 கொஷினுக்கு ஆள் கொடுக்குறது இல்லை 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் சரின்னு கொடுக்குறதுனால ஸோ நிறைய பேர் வந்து நல்லா படித்து அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தப்புக்கெல்லாம் வந்து குறையணும். வரும் காலங்களில் இவ்வளோ கொஷின் நடக்கக்கூடாது. ஒரு கொஷின் 2 கொஷின் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு 5க்குள்ளே இருந்தால் கூட ஓகே. ஏன்னா 100க்கு 1 தப்பாகலாம், இல்லை 2 தப்பாகலாம்னு வச்சா கூட 200 கொஷினுக்கு ஒரு 4 கொஷின் அல்லது 5 கொஷின் மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நம்மளே அகாடமி வச்சுருக்கோம், டெஸ்ட் வச்சு வைக்கணும்னா 100க்கு 1 தப்பு வரதான் செய்யுது. டிஎன்பிசிலே அதே தான் நடக்கும். ரைட்டா. ஸோ தப்பு இல்லாமல் டெஸ்ட் வைக்கணுன்றதை முயற்சி பண்ணாலும் கூட 1-2 தப்பு வரதான் செய்யும். ஆனால் 4 கொஷின் 5 கொஷின் எங்கே இருக்குது, 13 கொஷினுக்கு தவறு அப்படின்றது எப்படி இருக்குன்றதை நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.